வணக்கம். திஸ் இஸ் அம்சவேணி. நான் சுபம் அறக்கட்டளையிலேருந்து பேசுகிறேன். சுபம் அறக்கட்டளையினுடைய ஒரு புதிய அத்தியாயம். இது நாட் ஓன்லி மாற்றுத்திறனாளி மக்களுக்காக கிடையாது. இது எஜுகேஷன் ரிலேட்டடாக இன்றைக்கி எங்களோட சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சீட் சுபாலயா மாண்டசரி ஸ்கூல் இன்றைக்கி இனாக்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த சீட் சுபாலயா மாண்டசரியினோட சிறப்பு அம்சங்கள் மழலையருக்கான பள்ளி அப்படின்னு சொல்லலாம். இது எல்லா விதமான மழலையர் ஸ்கூல் இல்லாத மாதிரி என்ன இதில் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே பார்த்திங்கன்னா சமூகத்தில் நானும் ஒரு இங்கிலீஷ் ஸ்கூலில் நான் படிக்கணும், நான் ஒரு இந்த மாதிரியான உயரகமான ஒரு ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசைப்படுற குழந்தைங்களுடைய பெற்றோர்களுக்கான ஒரு கனவை பூர்த்தி செய்கிறதுக்காக இன்றைக்கி சீட் சுபாலயா மாண்டசரி ஸ்கூல் நம்மளோட சேலத்தில் உதயமாக இருக்குது. இதன் மூலமாக நிறைய பெற்றோர்களோட கனவுகளை எங்களோட சீட் சுபாலயா ஸ்கூல் நிர்வாகம் பொறுப்பேற்று சிறந்த முறையில் கல்வியை மட்டும் கொடுக்கறது இல்லாமல் குறைஞ்ச அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஏற்ப நாங்கள் எங்களோட எஜுகேஷன்ஸை கொடுக்குறோம். இதில் இன்னும் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட் சுபாலயா மாண்டசரி ஸ்கூலில் ஸ்பெஷல் கிட்ஸுக்கு அதிக முக்கியத்துவமும் கொடுக்குறோம். அது ரொம்பவே பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய மாண்டசரி ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. பட் எங்களோட சீட் சுபாலயா அப்படி இல்லாமல் எங்களோட கிட்ஸுக்கும், ஏன்னா நாங்களும் சுபம் அறக்கட்டளை முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளி மக்களுக்காக தொடங்கப்பட்டு இருந்தாலும் கல்வியை போதிக்கிறது எல்லாரும் சரிசமம் என்ற அடிப்படையில் தான் இந்த சீட் சுபாலயாவில் இருப்பாளரும், அதாவது இருப்பாளர் மீன்ஸ் நார்மல் குழந்தைகளும் சரி, எங்களோட ஸ்பெஷல் கிட்ஸு சிறப்பு குழந்தைகளும் இதில் படிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். அதோடு பார்த்திங்கன்னா இதுக்கான எக்ஸ்பர்டீஸான டீச்சர்ஸ் இதை நாங்கள் போடுறோம். எங்களோட கரஸ்பாண்டன்ட் சீட் சுபாலயா நார்மல் கிட்ஸுக்கான கரஸ்பாண்டன்ட் அண்ட் ஸ்பெஷல் கிட்ஸுக்கான கரஸ்பாண்டன்ட் தான். ஸோ இது இங்கே சேலத்தில் இருக்கிற எல்லா வித இடத்துங்களையும் நாங்கள் கொண்டு வரதா பிளானிங்கில் இருக்கோம். இந்த பள்ளி எங்கே லொக்கேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சந்திரன் கார்டன், ராணி அண்ணா நகர், சின்ன திருப்பதி போகிற வழியில் அமைஞ்சிருக்கு. இதில் இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா, எங்களோட மாற்றுத்திறனாளி மக்களுடைய குழந்தைங்களையும் இந்த பள்ளியின் மூலமாக நாங்கள் சேர்த்து அவங்களுக்கான எஜுகேட்டையும் நாங்கள் கொடுக்குறதா இருக்கோம். இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கிட்ஸ் 12 பேர் அட்மிஷன் ஆகுறாங்க. நார்மல் கிட்ஸ் பார்த்திங்கன்னா 7 பேர் அட்மிஷன் ஆகிருக்காங்க இன்றைக்கி. அதாவது எங்களுக்கெல்லாம் ரொம்ப டஃப்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங். பட் நாங்கள் இது ஒரு பெரிய முயற்சியாக நாங்கள் எடுத்திருக்கோம். மக்களாகிய நீங்களும் எங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டணும். அதோடு பார்த்திங்கன்னா எங்களோட மீடியா பீப்புள்ஸ் இவங்க தான் எங்களோட ஸ்ட்ரென்த்து. ஏன்னா நாங்கள் இருந்த இடத்துலேருந்தே ரிமோட் மாதிரி தான் எல்லா செயல்களையும் எங்களோட இது செய்ய முடியுது. எங்களுடைய உணர்வுகளையும் சரி, எங்களுடைய திறன்களையும் வெளிக்கொண்டு வரது மீடியா பீப்புள் ஆகிய நீங்கள் தான். ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவு மூலமாக தான், இதனோட சப்போர்ட் மூலமாக தான் இதை நாங்கள் தொடங்கியிருக்கோம். என்னோட நேம் அம்சவேணி. சுபம் அறக்கட்டளையினோட ஃபவுண்டர் சேர்மன் தான். ஸோ என்னோட நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா அவங்க செக்ரட்டரி ஆர் குடியரசி அண்ட் சொல்லுங்கள் அவங்களே சொல்லுங்கள் ப்ளீஸ். ஸோ மற்ற நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஸ்கூலோட இனாக்ரேஷனுக்கு பார்த்திங்கன்னா சீஃப் சிறப்பு விருந்தினராக என்னோட தந்தை. ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு பெண்ணாக இந்த அளவுக்கு வளர்த்து இவ்வளோ தூரம் ஒரு சொசைட்டி மதிக்கத்தக்க லெவலில் வளர்த்துன அந்த ஒரு பெருமையான ஒரு விஷயத்துக்காக ஒரு மீனிங்ஃபுல்லாக என்னோட தந்தை இன்றைக்கி இந்த ஸ்கூலோட இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. அதோடு பார்த்திங்கன்னா எங்களோட இன்னொரு அறக்கட்டளைன்னு பார்த்திங்கன்னா ஆகாஷ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், அதனுடைய ஃபவுண்டர் சேர்மன் ஜெயஸ்ரீ அவங்க இருக்காங்க. ஸோ இவங்களோட முன்னிலையில், பெரியவங்களோட முன்னிலையில் இந்த இனாக்ரேஷன் நடந்திருக்கு.